இப்போ இந்த ஹதீஸை வச்சு இன்னொரு கேள்வி சார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்றதுக்கு எந்துச்சு அதுக்கடுத்து ஈமான் கொண்டு பண்ணாங்க சொன்னீங்க. மரணித்தவர்கள் வந்து திரும்ப எழுகிறது அப்படின்றது சாத்தியமான ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இன்னொன்று, இப்போ ஈமான் கொள்வது அப்படின்றது உயிரோடு நம்ம இருக்கிறோம், இருக்கும்பொழுது ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன் கிடைக்கும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு பின்னால் ஈமான் கொள்வது எப்படி பயனளிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டீங்க சாத்தியமா இல்லையான்னு. சாத்தியம்தான். இறைவன் குர்ஆன்லேயே சொல்லி காட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் உப்ரி உல் அக்மஹ வல் அப்ரஸ ஓ உஹியில் மூத்தா பி இதினில்லா, மரணித்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இது வந்து முடிகிற காரியம் தாண்டு ஆகிப்போச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி யாரும் மறுக்க முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் அந்த வசந்த மறுத்துவாங்க. அப்புறம் முடிகிற காரியம்தான். சரி, இது உயிரோடு இருக்கும்பொழுது ஒரு காரியத்தை செஞ்சால் அதுக்கு ஒரு பலன். உயிர் அது பின்னால் இருந்தால் முடிஞ்சு போச்சுல, அவரோட டைம் முடிஞ்சு போச்சுல. அவர் மரணிப்பதுக்கு முன்னால் தான் ஈமான் கொள்ளணும், தொழுவணும், வணங்கணும், நல்ல காரியமாக செய்யணும். மூத்தா பேட்டதை முடிஞ்சு போச்சா நேரம் அப்படிங்கிறது தான் இது. இறைவன் சில பேருக்கு விதிவிலக்கு வழங்கியிருக்கான். இது குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸையும் பார்க்கலாம். குர்ஆனில் எப்படின்னு கேட்டால் ஒரு சம்பவம் அல்லாஹ் சொல்லி காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தில் சமூகம் ஒரு ஆள் கொல்லப்பட்டுட்டார். கொன்றவர் யாருன்னு தெரியலை. அதனால் இந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தினெல்லாம் போய் இந்த கொன்றவர் யாருன்னு தெரியலை, இதை உங்கள் இறைவன்ட்டு கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா ஒரு மாட்டை அருங்க, அப்புறம் அருங்க, அந்த மாடு எப்படி இருக்கணும் போகணும் வரணும், அது நீண்ட கதை, அது இருக்கட்டும். மாட்டை அருங்க, அதோடைய ஒரு மாமிச துண்டை எடுத்து இறந்து போனுடைய உடலில் அடிங்க, அவங்க உயிரை எடுத்து சொல்லிவிடுவான். அப்படி தான் நடந்தது. ஃபகுல் நல்லிரி பூஹு பி பாலிஹா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த மாட்டினுடைய மாமிசத்தில் ஒரு பகுதி எடுத்து இந்த மையத்தோடு மேலே அடிங்க. அவர் அடித்தவொன்னே அவர் உயிர் பெற்று என்னை கொண்டவன் இவன் தான் சொன்னார். அப்புறம் மொதல் போயிட்டார். இப்போ இங்கே மரணத்துக்கு பிறகு தான் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுதே. மொத்தா போனவர் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இல்லை, உயிராக வந்துட்டார்ல, மரணித்துக்கு பிறகு தான் நடக்குது. இறைவன் நாடுன்னா நடக்கலாம். அதே இன்னொரு செய்தி சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழரோடு இருக்கிறாங்க வெளியூரில். லுஹர் தொழுகை முடிஞ்சு அலி ரலியல்லாஹு வெளியே போயிட்டாங்க. பிறகு அசர் தொலை நேரம் வந்தது. அசரை தொழுதாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தான் வர்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இன்னும் அசர் தொழுவலை. வந்து உட்கார்ந்தாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை அலி ரலியல்லாஹுடைய மடி மீது வைத்து தூங்க ஆரம்பித்தாங்க. இப்போ அசருடைய நேரம் போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், மகரிப் வரப்போகுது. ஆனாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பவே இல்லை. அப்படின்னா சூரியன் மறைஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி எழுந்தாங்க. அசர் தொழுதீங்களான்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, இல்லை யார சொல்லலாம். இப்போ அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இறைவனே, உன்னுடைய வழிபாட்டிலும் உன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபாட்டிலும் இவர் இருந்தார். ஆகவே அசர் தொழ முடியாமல் போய்விட்டது. ஆகவே மறைந்து போன அந்த சூரியனை மீண்டும் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. மறைந்த சூரியன் அப்படியே வந்துச்சுல. அசர் தொழுதாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இதை. அப்போ இதில் நம்ம என்ன புரிகிறோம்? இறந்து போன ஒருத்தனால கொண்டு வர சாத்தியம். இப்போ சூரியன் மறைந்துவது என்பது மரணம் மாதிரி. மறைஞ்சு போனது மறுபடியும் கொண்டு வந்து இப்போ ஹயாத்தாக்குறாங்கல்ல, ஹயாத்தாக்கு அந்த பக்தி கிடைச்சிருத அசர் முடிஞ்சவங்க. அப்போ அதெல்லாம் விதிவிலக்காக உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மறைந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டாலும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே சேர்ந்து அந்த பலனை அனுபவிக்கிற பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள்.